உதவுகின்ற நோக்கோடு புதிய சேவையை தொடங்கி வைக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற இந்த கல்லூரியின் முதல்வர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் குமுதா அவர்களே, அறிமுக உரையாற்றி வைத்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ஜெயஸ்ரீ அவர்களே, சிறப்பான தலைமையேற்று உரை நிகழ்த்தி வைத்திருக்கின்ற வேந்தர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் என் வீரையன் அவர்களே, உரை நிகழ்த்தி வைத்திருக்கின்ற இணைவேந்தர் இக்கல்லூரியின் இயக்குநர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் தீபக் நல்லசாமி அவர்களே, இந்த கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளும் சிறப்பான வாய்ப்பை பெற்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் ஒரு சிறப்பான திட்டத்தை தமிழகத்திற்கு அர்ப்பணித்தார்கள். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற ஒரு திட்டம் அந்த 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுமோ அந்த விபத்துகள் ஏற்படுகிற இடங்கள் கண்டறியப்பட்டு ஏறத்தாழ 500 இடங்கள் ஹாட்ஸ்பாட்ஸ் என்று கண்டறியப்பட்டு அந்த விபத்து நடக்கிற இடங்களுக்கு அருகில் இருக்கிற தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் ஏறத்தாழ 697 தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விபத்துக்குள்ளானவரை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்து முதல் 48 மணி நேரத்தில் சிகிச்சை அளித்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அரசு தரும் என்கின்ற அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டம் தொடங்கி இன்றைக்கு 2.5 லட்சத்திற்கும் மேலானவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 225 கோடி ரூபாய்க்கு மேலே அரசு அந்த திட்டத்திற்காக செலவிட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு 1.5 லட்சமாவது பயனாளி இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று தெரிந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுதலோடு இந்த மருத்துவமனைக்கு வந்து 1.5 லட்சமாவது பயனாளியை நேரில் பார்த்து அவருக்கு மருத்துவ ஆலோசனைகள் தந்து மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிற மருத்துவமனையை பாராட்டி செல்லும் வாய்ப்பு அன்றைக்கு கிடைத்தது. இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பேசிய பெருமதிப்பிற்குரிய திரு வீரையன் அவர்களாக இருந்தாலும் பெருமதிப்பிற்குரிய திரு நல்லசாமி அவர்களாக இருந்தாலும் இந்த மருத்துவமனையின் சிறப்புகளை இந்த பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளை மிக சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மிக சிறந்த மருத்துவ கல்லூரிகளில் ஒன்று என்கின்ற அளவிலும் அகில இந்திய அளவிலும் ஒரு புகழ்பெற்ற கல்லூரிகளில் ஒன்று என்கின்ற அளவிலும் இந்த கல்லூரியும் கல்லூரியின் மருத்துவமனையும் மிக சிறப்பாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மட்டுமல்ல, காலையில் நானும் மதிப்பிற்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்களும் இங்கே இருக்கிற வரவேற்பறையில் அமர்ந்திருந்த நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு அங்கே எடுத்துச் சொன்னார்கள். பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை திருப்திப்படுத்திவிட முடியாது. மக்கள் அவர்களிடத்தில் தான் அதிகமான கோரிக்கைகளை தினந்தோறும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த பகுதியைச் சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் சவிதா மருத்துவமனையின் சேவை மிக சிறப்பாக இருக்கிறது என்று பொதுமக்கள் பாராட்டுகிறார்கள் என்று மகிழ்ச்சியை அந்த அளவுக்கு இந்த மருத்துவமனை என்பதும் மருத்துவ கல்லூரியின் சேவை என்பதும் சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே அகில இந்திய அளவில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தேசிய அளவில் 97 என்கின்ற அளவிலே இருந்திருக்கிறது. 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குமானால் அதில் 97 குழந்தைகள் இறந்து போகிற ஒரு நிலை என்பது அகில இந்திய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தை பொறுத்தவரை அது 55, 60, 70 என்று கடந்த 7-8 ஆண்டுகளாக இருந்து வந்தது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த துறையில் செய்து கொண்டிருக்கிற அளப்பரிய சாதனைகளின் விளைவாக இந்த ஆண்டு அது தமிழகத்தை பொறுத்தவரை 45.6% குறைந்திருக்கிறது. இந்திய அளவிலான அந்த விகிதம் என்பது 97 என்று இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை 45.6 இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால்
உலக மக்கள் தொகை தினத்தை அனுசரிக்கிற போது நான் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், இந்த 45.6 கூட மிக விரைவில் அந்த பூஜ்ய நிலையை அடைவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்ய வேண்டும், செய்யும் என்கின்ற வகையில் அன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். இதை சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அந்த அரசு மருத்துவர்களாக இருந்தாலும் தனியார் மருத்துவர்களாக இருந்தாலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த சாத்தியமாக ஆகியிருக்கிறது. பொதுவாக இந்த கருத்தரிப்பு என்பதில் இன்றைக்கு கருத்தரிக்க முடியாமல் போகிற அந்த காரணங்கள் என்பது நாம் பல காரணங்களை பார்க்கிறோம். உடற்பயிற்சியின்மையால் அதிகரித்து வருகிற உடல் பருமன், உணவு பழக்க வழக்கங்களினால் ஏற்படுகிற மாற்றங்கள், இவைகள் எல்லாம் கரு உறாமைக்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த வகையில் WHO என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார மையம் இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரை கருத்தரிப்பின்மை பாதிப்பு 3.9% இருப்பதை சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த மலட்டுத்தன்மை என்று வந்தால் இதை பெண்களும் ஆண்களும் தான் சமமாக பங்களித்திட வேண்டும். அதற்கு காரணமானவர்கள் என்று எடுத்துக்கொள்கிற போது ஆண்களையும் சொல்ல வேண்டும், பெண்களையும் சொல்ல வேண்டும். ஆனால் மலட்டுத்தன்மை என்று வந்துவிட்டால் யாரை அதிகமாக காரணமாக சொல்வார்கள் என்றால் பெண்களை மட்டுமே இதில் காரணமாக சொல்வார்கள். அதனால் பெண்கள் இன்றைக்கு அதற்கான முழு சுமைகளையும் தாங்கி சமூகத்தில் இழிவு, மன அழுத்தம் போன்ற அதே போல் உறவுகள் பிரித்து போதல் போன்ற பல்வேறு பாதிப்புகளை இன்றைக்கு மகளிர் பெண்கள் ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் அந்த பெண் சமூகத்திற்கு ஒரு விடியலாக இந்த செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமதற்குரிய செல்வ பிறந்தகை அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மருத்துவர்களிடத்தில் சொன்னார், கடந்த காலங்களில் எல்லாம் இந்த கருத்தரிக்காமல் இருப்பதற்கு, கருத்தடைக்கு நடவடிக்கைகளை அதிகரித்து வந்தோம், செயற்கை கருத்தரித்தலுக்கு இப்பொழுது நாம் முக்கியத்துவம் தர தொடங்கி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கான உண்மையில் அதற்கான காரணத்தை நான் முதலே சொன்னேன். அந்த உடற்பயிற்சியின்மையும் இந்த உணவு பழக்க வழக்கங்களும் இன்றைக்கு கருவுறாமைக்கான காரணங்களாக இருந்து வருகிற இந்த நிலையில் இதற்கான மருத்துவம் என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கருவுறாமைக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றுக்கு முழுமையான மருத்துவ தீர்வு காண்பது என்பது இக்காலகட்டத்திற்கு அவசியமான ஒன்று. இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்து வருகிற ஒரு பெரிய அளவிலான பிரச்சனை. இங்கே குழந்தையின்மை, கருவுறுதல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ART தொழில்நுட்பம், அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த மருத்துவமனையில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிலான செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒன்று இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நான் நிறைய செயற்கை கருத்தரித்தல் மையங்களை பார்த்திருக்கிறேன். இங்கே அதற்கான அமைப்பு, நானும் பெருமதிக்குரிய செல்வ பிறந்தகை அவர்களும் உள்ளே சென்று பார்த்தபோது அது ஆபரேஷன் தியேட்டராக இருந்தாலும் சரி, அல்லது அந்த கருமுட்டைகளை பாதுகாக்கும் அந்த மையமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆய்வகமாக இருந்தாலும் சரி, அந்த வருகிற தாய்மார்களை விசாரிக்கிற அந்த இடமாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் அமைத்திருக்கிற விதத்தை பொறுத்தவரை அநேகமாக தமிழகத்திலேயே ஒரு முதன்மையான மாடல் செயற்கை கருத்தரித்தல் மையம் அது இங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். இங்கே எனக்கு முன்னால் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சகோதரி சொன்னதை போல தமிழகத்திலும் கூட இன்றைக்கு ஏராளமான செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் இருக்கிறது. அதில் வருத்தத்தோடு சொல்லுகிற அளவுக்கு ஒரு சில செய்திகளும் கூட இருக்கிறது. ஏற்கனவே நான் ஒரு 4-5 செயற்கை கருத்தரித்தல் மையங்களை அரசின் சார்பில் நடவடிக்கை எடுத்து மூடியும் இருக்கிறேன். அதற்கான காரணங்களை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். சேலத்தில் ஒன்று, ஈரோட்டில் ஒன்று, ஒசூரில் ஒன்று, திருவனந்தபுரத்திலும் கூட ஒன்று. இப்படி 4-5 செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் மூடப்படுவதற்கான காரணங்கள் அதை மீண்டும் இங்கே விலக்கிக் கொண்டிருப்பது என்பது அவ்வளவு நாகரிகமான விஷயமாக இருக்காது. என்றாலும் கூட அந்த மாதிரி ஒரு வணிக ரீதியாக செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் இன்றைக்கு பெருகி வருகிற சூழலில் இங்கே நம்முடைய பெருமதிப்புக்குரிய இணைவேந்தர் பேசும்போது சொன்னார், முடிந்த அளவுக்கு விலை, அதாவது ரொம்ப செலவு குறைவாக
அந்த எங்களுடைய பரிசோதனைகளை எல்லாம் இலவசமாக நாங்கள் செய்யவிருக்கிறோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார். இப்போது அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு கூட இந்த செயற்கை கருத்தறுத்தல் மையங்களின் மூலம் ஏழை எளிய மகளிருக்கு இந்த கருத்தறுத்தலுக்கான அந்த காரியத்தை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் சென்னையில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் 2 இடங்களில் அமைக்கப்படும் என்று அறிவித்தோம். அந்த அறிவிப்புக்கு ஏற்ப இப்பொழுது 6 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஜூன் திங்கள் 7ஆம் தேதி நான் எழும்பூரில் இருக்கிற மருத்துவமனையில் ஒரு மையத்தை திறந்து வைத்தேன். அந்த மையத்தை திறந்து வைக்கிற போது கூட மருத்துவர்கள் எல்லாம் சொன்னது, இது இலவசமாக செய்யவே முடியாது, இது பெரிய அளவிலான பொருள் செலவாகும், நாம் ஒவ்வொரு செயற்கை கருத்தறுத்தலுக்கும் ஏராளமான நிதி செலவிட வேண்டி வரும், எனவே ஒரு குறைந்தபட்ச நிதியை அரசின் சார்பில் அறிவிக்கலாம் என்றார். நான் மறுத்து சொன்னது, இது முழுமையாக ஏழை எளியவர்களுக்கு பயன்படுகிற மையமாக இருக்க வேண்டும், 1 ரூபாய் கூட வாங்காமல் இதை இலவசமாக செய்வதற்கு நான் தமிழ்நாட்டில் இதை நடத்த வேண்டும் என்று சொன்னேன். இது அரசாங்கத்தின் சார்பில் வேறு மாநில அரசுகள் எங்கேயாவது நடத்துகிறதா என்றால் சண்டிகரில் ஒன்று இருக்கிறது, டெல்லியில் ஒன்று இருக்கிறது, மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்கிறது. 3 மாநிலங்களில் மாநில அரசுகளே நடத்துகிறது. மாநில அரசுகள் 3 இடங்களில் நடத்துகிறது, எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளிலும் இருக்கிறது என்றாலும் இந்த 3 மாநில அரசுகள் நடத்துகிற அந்த இடங்களிலும் கூட ஒரு கருத்தரிப்பு சுழற்சிக்கு ஏறத்தாழ 2.5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் அரசாங்கத்தின் சார்பில் நடத்துகிற அந்த இடங்களிலே. எனவே அவர்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஏறத்தாழ 7 to 10 லட்சம் ரூபாய் வரை அரசாங்கத்தின் சார்பிலேயே செலவழிக்க வேண்டிய அந்த சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்தியாவிலேயே 1 ரூபாய் கூட செலவில்லாமல் அரசு மருத்துவமனைகளில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் 2 இடங்களில் திறப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒன்றை திறந்து வைத்திருக்கிறோம். பெரிய அளவிலான வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிற சூழலில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் மரியாதைக்குரிய நம்முடைய எதிர்கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த மானிய கோரிக்கையில் கூட கோவை மற்றும் சேலத்தில் 2 இடங்களில் இந்த ஆண்டு புதிதாக 2 செயற்கை கருத்தறுத்தல் மையங்களை உருவாக்குவதற்குரிய முதற்கட்ட பணிகள் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். ஆக தமிழகத்தை பொறுத்தவரை மிக விரைவில் இன்னும் 1-2 ஆண்டுகளில் 4 மையங்களில் செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள், இலவச செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் உருவாக இருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமதற்குரிய நம்முடைய இணைவேந்தர் இங்கே பேசும்போது மிக சிறப்பாக எடுத்து சொன்னார். அவரை பொறுத்தவரை இந்த கல்லூரி பல்கலைக்கழகமும் இந்திய அளவிலான புகழ்பெற்ற மையங்களாக வர வேண்டும் என்பதில் மருத்துவர் ஐயா வீரையன் அவர்களுக்கும் பெருமதத்திற்குரிய தீபக் நல்லசாமி அவர்களுக்குமான கனவாக இருக்கிறது. அதை நிறைவேற்றியும் கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களிடத்தில் வைக்கிற கோரிக்கை, உங்களுக்கு உலகளாவிய அளவில் மருத்துவத்துறை சம்பந்தமான அந்த ஆய்வுகள் பற்றிய அந்த புரிதல் இருக்கிறது. உலகின் மிக சிறந்த பல்கலைக்கழகங்களுடனான தொடர்பும் இருக்கிறது. உலகின் மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக உருவாக்கிட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பல்கலைக்கழகத்தை நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வகையில் நான் அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது பாஸ்டனிலே இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும் அதேபோல் பாலிமோரிலே இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்திலும் 2 பல்கலைக்கழகங்களிலும் 2 முழு நாட்களை செலவிட்டேன். அந்த 2 நாட்களிலும் பல்வேறு அமர்வுகள், பல்வேறு வகையான மருத்துவ வல்லுநர்களோடு கலந்து பேசி நாமும் தமிழ்நாட்டில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், கலைஞரின் வருமுன் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளரை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தறுத்தல் மையம், புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங் அமைப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்களை அங்கே எடுத்து சொன்னேன். அந்த 2 பல்கலைக்கழகங்கள் தான் இன்றைக்கு உலக அளவில் முதலிடங்களில் இருந்து கொண்டிருக்கிற பல்கலைக்கழகங்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகமும். இந்த ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களோடு ஒரு வகுப்பில் அவர்களோடு பேசி அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் அந்த வாய்ப்பையும் பெற்றேன். ஆனால் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மகிழ்ந்தது,
உலகிலேயே தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிற மருத்துவ சேவைகளைப் போல் வேறெங்கும் இல்லை என்பதை யதார்த்தமாக அவர்கள் அங்கே ஒப்புக்கொண்டு மகிழ்ந்தார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த மகத்தான திட்டம், அந்த திட்டத்தின்படி இதுவரை 1,85,00,000 குடும்பங்கள் வீடுகளுக்கு சென்று இலவசமாக மருத்துவ சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் தருகிற இந்த மகத்தான திட்டம் உலக அளவில் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான வகையில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அரசு மருத்துவ சேவையாக இருந்தாலும் தனியார் மருத்துவ சேவையாக இருந்தாலும் ஒன்றிணைந்து செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் உலக நாடுகள் அனைத்துமே இன்றைக்கு தமிழகத்தை ஏறிட்டு பார்க்கும் சூழ்நிலை வந்திருக்கிறது. மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ கட்டமைப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டும்படியான ஒரு மருத்துவ கட்டமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் நம்முடைய இணைவேந்தரும் வேந்தருக்கும் அரசின் சார்பில் வைக்கும் கோரிக்கை, இப்பொழுது நீங்கள் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறீர்கள். இது எவ்வளவு விலை குறைவாக, அதாவது செலவு குறைவாக இந்த சேவையை எங்களால் வழங்க முடியுமோ அவ்வளவு குறைவாக வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறீர்கள். உண்மையில் இது மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய ஒன்று. காரணம், ஏழை எளியவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் அளித்துக் கொண்டிருக்கிற மருத்துவ சேவைகள் மக்களை கவர்ந்திருக்கிறது, மக்கள் பிரதிநிதிகளை மகிழ்வித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சேவை, இந்த செயற்கை கருத்தரித்தலை முடிந்த அளவு குறைவாக செய்யும் போது நிச்சயம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பாராட்டும்படியான ஒரு அமைப்பாக மாறுவீர்கள். அதற்காக இன்னமும் இந்த வெளிநாடுகளில் இருப்பதை போல அவருடைய அந்த ஆலோசனைகளையும் இந்த ஒரு எம்ஓயின் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அமெரிக்கா போன்ற நாடுகளில் நான் ஏற்கனவே சொன்ன ஹார்வர்டாக இருந்தாலும் ஜான் ஹாப்கின்ஸாக இருந்தாலும் இது போன்ற பல்கலைக்கழகங்களில் செயற்கை கருத்தரித்தலுக்கு இன்னமும் அதாவது செலவு குறைவாக இந்த சேவையை எப்படி வழங்கிட முடியும் என்பதை நீங்கள் அதில் கூர்ந்து அவர்களோடு பேசி அதன் மூலம் இன்னும் அதற்கான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கூட நாம் கடந்த வாரம் நாங்கள் சென்ற அந்த பயணத்தின் மூலம் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஜான் ஹாப்கின்ஸோடு போட்டிருக்கிறோம். அதாவது தொற்றா நோய்கள் அதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், பேஷண்ட் சேஃப்டி அதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், டயபெட்டிக் அதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜான் ஹாப்கின்ஸ் மூலம் போட்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் நம்முடைய சவிதா பல்கலைக்கழகம் உலகில் மிக சிறந்த மருத்துவ விற்பனர்கள், குறிப்பாக இந்த துறையில் சிறந்த விளங்கிக் கொண்டிருப்பவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அவர்களின் மூலம் நீங்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கி உங்களின் மூலம் இன்றைக்கு அரசு மருத்துவ சேவைக்கு இது மாதிரியான அதாவது ட்ரைனிங் புரோகிராமை பொறுத்தவரை நீங்கள் இங்கிருந்து தருகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும். ஏற்கனவே தமிழக அரசு வேளாண் போன்ற மருத்துவமனைகளோடு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அப்போலோ போன்ற மருத்துவமனைகளோடு குழந்தைகள் சிகிச்சைக்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே எதிர்காலத்தில் மிக விரைவில் உங்களால் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிற இந்த அமைப்பின் மூலம் நீங்கள் செயல்படுத்துகிற அந்த செயற்கரிய செயல்களை தமிழக அரசு மருத்துவத்துறைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிற வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போடுவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த சூழலில் கேட்டு இந்த மிக சிறப்பான ஒரு சேவையை இங்கே தொடங்கி இருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் வீரையன் அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய தீபக் நல்லசாமி அவர்களுக்கும் என்னுடைய மனம் திறந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.